யோ கொடைக்காரர கொடைய மடக்கியா? யார் என்னையா கூப்பிட்டீங்க? வணக்கம். வணக்கம் சொன்னது போதும், முதல்ல கொடைய மடக்கியா? நாம கொடை பிடிச்சிருந்தா இந்த ஆளுக்கு என்ன வந்துச்சு? ஏங்க இந்த ஊர்ல வெயிலுக்கெல்லாம் கொடை பிடிக்க மாட்டீங்களா? அட யாரியா நீ? பார்த்தா படிச்ச ஆளு மாதிரி இருக்கிற. கொடைய கண்டா மாடு மிரளன்னு கூட தெரியாம இருக்கிறியே. நான் முன்னாடி போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ 2 கையில 2 கொடைய பிடிச்சிக்கிட்டு வா. எங்க வண்டிக்காரர இங்க இருந்து இந்த ஊர் பள்ளிக்கூடத்துக்கு ரொம்ப தூரம் நடக்கணுங்களா? அடட, நீங்க எங்க ஊர் பள்ளிக்கூடத்துக்கு வர்ற புது வாத்தியாரா? இத முதல்லயே சொல்லியிருந்தா கொஞ்சம் மரியாதையா பேசியிருப்பேன்ல. என்ன எங்க பேச விட்டீங்க? சரி சரி, பெட்டியை கொடுத்துட்டு வண்டியில இருக்கீங்க. வண்டி ஏற்கனவே பாரமா தான் இருக்கு, இதுல நான் வேற எதுக்கு? உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக பெட்டியை வேணா தரேன், வச்சுக்கோங்க. பேசிக்கிட்டே நடக்கலாம். உங்க வார்த்தையில மரியாதையும் இருக்கு, அன்பும் இருக்கு, வச்சுக்கோங்க. என்ன இருந்தாலும் படிச்சவர் தான், அதுவும் வாத்தியாருக்கு படிச்சவராச்சே. எவ்வளவு பக்குவமா சொல்லிட்டீங்க. வண்டிக்கும் பாரம் யாரு கூடாது, வார்த்தைக்கும் மதிப்பு கொடுக்கணும்னு. வாத்தியாரு தான். சரி அதை விடுங்க. வண்டி நிறைய அரிசி மூட்டை ஏத்திட்டு போறீங்களே, நம்ம பொண்ணுக்கு கல்யாணங்களா? அட நீங்க ஒண்ணு வாத்தியார, இத்தனை அரிசி மூட்டையா என் பொண்ணு கல்யாணத்துக்கு? அதோ தெரியுது பாருங்க, பெரிய வீடுன்னா அதுதான் பெரிய வீடு. அந்த வீட்டுல ஒரு பெரிய ஒரு சாகு கிடக்குறாரு. அவர் செத்து போயிட்டாருன்னா அவரை பாக்குறதுக்கு சுத்துப்பட்டு ஜனங்கள்லாம் வருவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஆக்கி போட தான் இந்த ஏற்பாடு. சாவுக்கு வர்றவங்களுக்கு கூட சமைச்சு போடுறீங்களா? சாவுக்கு வர்றவங்க கூட பசியோட போக கூடாதுன்றது தான் அவங்க குடும்ப வழக்கம். அப்படியா? அடடா, அந்த மனுஷன் வாழ்ந்த காலத்துல இந்த மண்ணில் சேர்ந்து வாழ முடியலனாலும் அவரை பார்க்குற கொடுப்புனையாவது கிடைச்சிருக்குதே. வாங்க முதல்ல அவரை பார்க்கலாம். ஏங்க, செத்து போனதுக்கு அப்புறம் விருந்து போடுறதுக்கெல்லாம் தயாராயிட்டீங்க. ஒரு நல்ல டாக்டரை கூட்டிட்டு வந்து பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருப்பார்ல. நல்லா சொன்னீங்க. பார்க்காமலா இருப்போம். உள்ளூர் டாக்டருங்க அத்தனை பேரும் வந்து பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாம சென்னையில இருந்தும் டாக்டருங்க வந்து பார்த்தாச்சு. எல்லாரும் சொன்ன ஒரே பதில், 2 நாளைக்கு மேல அவரை எந்த சக்தியாலையும் காப்பாற்ற முடியாதுன்ட்டு போயிட்டாங்க. அப்படி அவங்க சொல்லிட்டு போயே 10 நாள் ஆகுது வாத்தியார் ஐயா. அவர் பல்ல கடிச்சுக்கிட்டு உயிரை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாருல்ல. அவர் மனசுல நிறைவேறாத ஆசை என்ன இருக்குதோ அதை புரிஞ்சிக்காம இப்படி ஊரே கூடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? வாத்தியாரையா, நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க எல்லாரும் ஊர்க்காரங்க மட்டும் இல்ல. இவங்கள பாதி பேர் அவரு கூட பிறந்தவங்களுக்கு இப்போ இந்த புள்ள குட்டிங்க, பேர பிள்ளைங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. இவர் கூட பிறந்தவங்களோட புள்ள குட்டிங்கெல்லாம் இருக்காங்க, இவரோட புள்ள குட்டிங்கட்டு யாரையுமே காணுமே. ஏன்? அவர் வாழ்ந்த வாழ்க்கைய ஒரு வரியில சொல்லிட முடியாது. அது ஒரு பெரிய சரித்திரம்.
தம்பி கை தட்டுங்க. இளங்கோ, என் புள்ளங்கிறத நிரூபிச்சுட்டா. எனக்கு அப்புறம் இந்த ஊரை கட்டி காப்பாத்துற தகுதி உனக்கு இருக்கிறது எனக்கு பெருமையா இருக்கு. அம்மா பெரிய பொண்ணு வயசுக்கு வந்துட்டா மாமா மச்சானுக்கெல்லாம் சொல்லி அனுப்புங்கய்யா. பெரிய ரேட்ல சேசனு தாழம்பூவு சமஞ்சாச்சி சமஞ்சாச்சி சேதி கேட்டு சன கூட்டம் திரண்டாச்சு. தாய் மாமே சீரு மலை போல் குவிஞ்சாச்சு. இங்க பாரு திருவிழா கூட்டம் மாதிரி அரண்மனைக்குள்ள தாமரை பூத்த மாதிரி என் அக்கா பொண்ணு முகத்தை பாடுறா. நீ மட்டும் ஒழுங்கா படிச்சிருந்தா இவ தாண்டா நம்ம வீட்டு மகாலட்சுமி. படிடா படிடான்னு தலையில அடிச்சுக்கிட்டேன். படிச்சியாடா முட்டா பையல. சந்தியா யாரு? அப்பா கோயிலுக்கு போயிருக்கா. சித்தருங்க கூட்டின்னு வந்துடுறேன். ஐயோ உங்களை நிக்க வச்சு நான் பாடி போக பார்த்தனே. ஒரு நிமிஷம் இருங்க. சித்த உட்காருங்க, நான் போய் கூட்டின்னு வந்துடுறேன். ஏய் சந்தியா பாத்து. என்ன வலிக்குதா? இல்ல நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். இத அம்மா உனக்கு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. என்ன சந்தியா யோசிக்கிற? உள்ள உனக்கு பொருத்தமான ட்ரெஸ் தான் இருக்கு, வாங்கிக்க. என்னடா இது, நீங்க போய் என்ன தேடி வந்திருக்கீங்களே, கூப்பிட்டு அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேன் தானே யோசிக்கிறேன். பரவாயில்ல, பரிசும் பாராட்டும் நம்மளை தேடி வரதுதான் பெருமை. வாங்கிக்க. நேத்து நீ பாடினதை கேட்டு அம்மா அசந்தே போயிட்டாங்க. சரஸ்வதியை நேர்ல வந்து வாழ்த்தின மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு திருப்தி. நேத்து வந்திருந்த உங்க கண்ணெல்லாம் உன் மேலதான். அநேகமா உனக்கு திருஷ்டி பட்டு போயிருக்குன்னு கூட அம்மா சொன்னாங்க. இந்த ட்ரெஸ் உனக்கு கொடுக்கறதுக்காக எப்படா விடியும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா பாரு. வாங்கிக்க. வரேன். சரி. சந்தியாக்கா உங்களை பெரிய வீட்டம்மா கூப்பிட்டாங்க. இது வந்துட்டேன். சரி சரி நான் போறேன், நீ போ. சரிக்கா. வாசந்தியா, அம்மா கூப்பிட்டீங்களாமே? ஆமா, அதுக்கு ஏன் இப்படி மூச்சரைக்க ஓடி வர? கொஞ்சம் மெதுவா தான் வருது. இல்லம்மா, நீங்க கூப்பிட்டதும் அந்த சந்தோஷத்துல என் மேல நீங்க இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா. என் பாட்டை கேட்டு உங்க மனசு இத்தனை சந்தோஷப்பட்டிருக்கேன். உங்க பாராட்டு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேம்மா. என் மனசுக்குள்ள இருக்கிறத அப்படியே சொல்றா பாரு. கவிதா, என்னம்மா? சந்தியா வந்திருக்காமா, அதை எடுத்துட்டு வா. சரிம்மா. இந்த இத வாங்கிக்கம்மா. இது எதுக்குமா? என்னம்மா இப்படி கேக்குற? நேத்திக்கே உனக்கு கொடுக்கலான்னு நினைச்சேன். வந்தவங்களை கவனிக்கிறதுக்கே நேரம் பத்தல. அதான் இப்ப கூப்பிட்டு அனுப்புனேன். வாங்கிக்க. அம்மா உனக்கு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. சந்தோஷத்துல மெய் மறந்துட்டியா? இல்லம்மா, அது வந்து என்ன அது வந்து இது வந்து பெரியவங்க கொடுக்கறத மறுக்காம வாங்கிக்கணும். அதுதான் மரியாதை. வாங்கிக்கம்மா. சந்தியா, நீ இவ்வளவு அழகா பாடுறியே, கவிதாவுக்கும் செல்விக்கும் கொஞ்சம் பாட்டு கத்து கொடுமா. சரிம்மா. சந்தியா, புதுசா இருக்கட்டுமேன்னு நினைச்சு அப்படியே பெட்டிக்குள்ள வச்சுக்காம கட்டிக்கோ.